கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தர்பை. தர்பையின் ரகசியம் அப்படின்னு தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க. அது என்ன தர்பையின் ரகசியம், தர்பைக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல தர்பை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த தர்பையானது உலகம் தோன்றிய போதே நம்ம பிரம்மாவால் படைக்கப்பட்டது தான் இந்த தர்பை. இது ஒரு புனிதமான இடங்களில் மட்டும்தான் வளரும் தன்மை உடையது. அதே பார்த்தீங்கன்னா இந்த தர்பைக்கு அருகில் தீய சக்திகள் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு இந்த தர்பைக்கு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த தர்பையானது எவ்வளோ வறட்சி இருந்தாலும் அந்த இடத்துல தர்பை புனிதமான இடமா இருந்தால் அந்த இடத்துல தர்பை வளரும். அது போன்ற வளரக்கூடிய தர்பைக்கு அக்னி கர்ப்பம் என்று பெயர் வச்சுருக்காங்க. அதே போல் அதிக நீராக இருந்தாலும் சரி, ரொம்ப நீரால் இருந்தாலும், அதிக வறட்சியாக இருந்தாலும் அதனுடைய தன்மையை தாங்கி இந்த தர்பையானது வளரும். இதற்கு அமிர்த வீரியம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தர்பையை எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவில் கும்பாபிஷேகங்களில் பார்த்துருப்பீங்க. கோவில் கும்பாபிஷேகங்களில் பார்த்தீங்கன்னா யாக குண்டத்திலிருந்து சுவாமியோட சிலைக்கு, அதாவது கலசத்திற்கு இதை சுற்றி வச்சுருப்பாங்க. அப்புறம் சாமியோட சிலைக்கு சுற்றி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அந்த மாதிரி சுற்றி வைக்கிறாங்கன்னா, யாக குண்டத்திலிருந்து வெளிவருகிற அந்த ஒளி, அதாவது பிரபஞ்ச சக்தியை, தெய்வ சக்தியை அந்த சிலைக்கு கடத்தும். அந்த கலசத்திற்கு கடத்தக்கூடிய தன்மை இந்த தர்பைக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க. மேலும் இது ரொம்ப புனிதமானது, அதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இதன் அருகில் துஷ்ட சக்திகள் எதுவும் வராது அப்படின்னு நம்ம சொன்னேன். ஒரு சில இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கன்னா போகிறாங்க, அதாவது அசைவ சாப்பாடு வேறு ஏதோ ஒரு நேரங்களில் பெண்கள், அதாவது கர்ப்பிணிகள் வேறு எதனா போகும்போது வேப்பிலை வச்சுட்டு போவாங்க. இதே நகர்ப்புறங்களில் வேப்பிலையை அவங்களால தேட முடியாத சமயங்களில் இது போன்ற தர்பையை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி தன் கூட வச்சுட்டு போனாங்க அப்படின்னா இந்த தர்பை துஷ்ட சக்திகளை கிட்ட சேர்க்காமல் விரட்டி அடிக்க தன்மை கொண்டது. இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த தர்பைக்கு தீட்டு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தர்பையை சுப நிகழ்ச்சிகள்லையும் பயன்படுத்துவாங்க, அசுப நிகழ்ச்சிகள்லையும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தர்பையானது மோந்திரம் மாதிரி செஞ்சு ஒரு மோந்திர விரலில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மோந்திர விரலோட நரம்பிற்கும் நம்ம மூளையோட நரம்பிற்கும் தொடர்புடைய இருக்குது. இந்த தொடர்பில் இந்த பிரபஞ்ச சக்தியை அதிகமாக ஈர்த்து நம்ம மூளைக்கு கொடுக்கறதால நாம் சுறுசுறுப்பாகவும் அதிக விழிப்புணர்வோடும் செயல்படுறதுக்கு இந்த தர்பை பெரும் உதவியாக இருக்கிறது. சரிங்க, இந்த தர்பையை எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தலாம்? எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தலாம். இந்த தர்பைக்குன்னு ஒரு சில நேரங்களில் அதிக சக்தி இருக்குது. அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, கிரகண நேரங்கள், இந்த பௌர்ணமி நேரங்கள், இது போன்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தர்பைக்கு அதிகமான சக்தி இருக்கும். இந்த தர்பையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களுக்கு, அதாவது தெய்வ விஷயங்களுக்கு இந்த தர்பையோட நுனி பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி, வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். அசுப காரியங்கள், அதாவது பித்ரு சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு தர்பையை தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி, அதனுடைய நுனி தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். இது போல் தான் தர்பையை பயன்படுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா கொடி மரங்களில், கோவில்களில் இருக்கக்கூடிய கொடி மரங்களில் அதிகமாக அந்த தர்பையை சுற்றி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பையை பிரபஞ்ச சக்தியை முழுமையாக ஈர்த்து அந்த கொடி மரத்துக்கு கீழே தரும். நாம் அந்த கொடி மரத்தின் முன்னாடி சாஷ்டாங்கமாக, அதாவது முழுமையாக விழுந்து வணங்கும்போது நம்மளோட முதுகெலும்பு வழியாக அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடலில் பரவ ஏதுவாக அமைகிறது. இதனால தான் கோவில்களில் கொடிமரத்தை சுற்றி தர்பையை சுற்றி வச்சுருப்பாங்க. அது மனிதருக்கு இவ்வளவு பயனுள்ளதாக அமைகிறது. சரிங்க, இந்த தர்பையில் இவ்வளோ பயனுடைய தர்பையில் எந்தெந்த தெய்வங்கள் அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, நடுப்பகுதியில் பிரம்மாவும், அதாவது அடிப்பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், தர்பையோட நுனி பகுதியில் சிவபெருமானும் இருப்பதாக
ஐதீகம். அதனால் இந்த தர்பையானது மும்மூர்த்திகள் இடம்பெற்றிருக்கிறதால இந்த தர்பை அதிக சக்தி உடையதாக காணப்படுகிறது. சரிங்க, ஏதோ ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்க்கலாங்க. இந்த தர்பையை நீங்கள் 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். தர்பை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதாவது கோவிலுக்கு சம்மந்தமான பொருட்களுக்கு விற்கக்கூடிய கடைகளில் அது கிடைக்கும். நீங்கள் ஒரு கம்மியான விலை தான், அதை கொடுத்தாவே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த தர்பையை பார்த்தீங்கன்னா, இந்த தர்பையை 108 வாங்கிக்கோங்க. அந்த 108 நுனி முறியாமல் இருக்கணும். ஏன்னா நுனி பகுதியில் சிவபெருமான் இருப்பதால் நுனி முறியாத தர்பைகளை 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு உங்களோட குலதெய்வத்தை பேரை நினைச்சோ, அதாவது ஒரு நல்ல தினம், சுப தினங்களில், அமாவாசை, பௌர்ணமி, கிரகணம் இது போன்ற நல்ல நாட்களில், சுப முகூர்த்த நாட்களில், இல்லை உங்கள் தெய்வத்திற்கு ஏதுவான நாட்களில் இந்த தர்பையை 108 எண்ணிக்கையில் ஒவ்வொரு பூஜை அறையில் உட்காந்துங்க. இல்லை ஏதாவது கோவிலில் உட்காந்தாலும் பரவாயில்ல. அப்படி வாய்ப்பு கிடைக்கலன்னா பூஜை அறையில் அமர்ந்துங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தர்பையும் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் குலதெய்வம் பெயர் அல்லது இஷ்ட தெய்வத்தோட பெயர் அல்லது அனைத்து தெய்வங்களோட 108 நாமங்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்கள் குலதெய்வம் தோராயத்து மகாவிஷ்ணு கூட கருப்பன்னு வச்சுக்கோங்களேன். ஓம் கருப்ப சுவாமியே நமக. சுடலை மாடன்னா ஓம் சுடலை மாடனே நமக. ஓம் செல்லியம்மனே நமக. ஓம் மாரியம்மனே நமக. அந்த போல் 108 எண்ணிக்கையில் உங்கள் தெய்வங்களோட பேரை சொல்லலாம். ஒரே தெய்வத்தோட பேரை 108 சொல்லியும் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லியும் வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னும் போது 108 தெய்வங்களோட திருநாமங்களை சொல்லி ஒவ்வொரு தர்பையாக உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சு ஒரு விபூதி தட்டு மேலே வச்சு அதை பஞ்சவர்ண நூலால் மீண்டும் உங்களுடைய தெய்வத்தோட பேரை சொல்லியே அதை சுற்றிக்கணும். நல்லா சுற்றி கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு ஒரு மஞ்சள், நீங்கள் காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்தணும் இல்லையா, ஒரு மஞ்சள், நுனி முறியாத மஞ்சளை ஒரு மஞ்சள் கயிறில் நூலில் கட்டி அதை உள்ளங்கையில் வச்சு ஒரு 11 முறை அடிப்பகுதியில் பிரம்மன் இருக்கிறதால அதை அடிப்பகுதியில் கட்ட வேண்டிய மஞ்சளுக்கு ஓம் பிரம்மாய நமக, ஓம் பிரம்மாய நமக. உங்கள் தெய்வத்தோட பேரை ஒரு 11 முறை, 21 முறை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 101 முறை கூட சொல்லி அடிப்பகுதியில் கட்டுங்க. அதே போல் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவோட திருநாமத்தை ஜபிச்சு அதனுடைய நடுப்பகுதியில் கட்டுங்க. அதே போல் நுனி பகுதிக்கு சிவபெருமானோட திருநாமத்தை ஜபிச்சு நுனி பகுதியில் கட்டுங்க. இந்த மாதிரி கட்டப்பட்ட இந்த தர்பையானது 108 எண்ணிக்கையில் ஒரு கட்டாக உங்களுக்கு இருக்கும். இதை உங்களோட வீட்டோட நிலவாசலில் கட்டலாம் அல்லது உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கலாம். நிலைவாசலில் கட்டும்போது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அது மேலே கால் படக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டு அந்த தர்பையை பயன்படுத்துகிறீங்களோ அந்த தெய்வம் அந்த தர்பைக்குள்ளே நிலைவாசலில் காத்து நிற்கும். அதனால் ரொம்ப சுத்தபத்தமாக இந்த நிலைவாசலை பார்த்துக்கணும். அந்த தர்பைக்குள்ளே தெய்வங்கள் இருப்பதால் கால் படக்கூடாது. எச்சில் தண்ணி அதுபோல் தீட்டு சம்பந்தமான பெண்கள் அந்த நேரத்தில் கால் படக்கூடாது. தாண்டி செல்லலாமே வேண்டி கால் பட்டு படக்கூடாது. இது போன்று சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்ட சக்தியும், செய்வினை, வில்லி, ஏவல், சூன்யம் மற்றும் கந்திஷ்டி இது போன்ற எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அது அனைத்தையும் காத்து ரசித்து இந்த தரும். ஏன் அப்படின்னா இந்த தர்பையில் மும்மூர்த்திகள் இருக்காங்க. இந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே தான் தெய்வ தேவாதிகள் அனைவருமே அடக்கும். அதனால் அவங்கள மீறி எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உள்ளே வர முடியாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் அந்தளவுக்கு சுத்தபத்தமாக பாதுகாக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்கு தினமும் நல்லா யோசிச்சுங்க. வைக்கிறது பெருசு கிடையாது. அதுக்கு தினமும் ஊதுவத்தி காமிச்சு செவ்வாய் வெள்ளி நாட்களில் கற்பூர தீபம் காமிச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போட நல்லா இருக்கும். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரகசியத்தை நான் சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அதுபோல் இந்த தர்பையை பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சு எரித்து
அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சாம்பலை உங்களுடைய பூஜை சாமான்களை தொலைக்கி வரலாம். அந்த மாதிரி தொலைக்கும் போது அந்த பூஜை பொருட்களுக்குள்ள தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். நீங்கள் கூப்பிட்ற தெய்வம் அந்த விளக்குகள்லேயும் அந்த பூஜை பொருட்களில் அமர வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போன்ற ரகசியங்களை பயன்படுத்திக்கோங்க. செல்வ செழிப்போடு இருக்க இறை நம்பிக்கையோடு அருள்மிகு கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற நிறைய தோஷம், ஏவல், பில்லி, சூன்யம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இது அதிகமான செலவு இல்லாமல் குறைஞ்ச செலவில் முழு மனதோட இந்த இறை பக்தியோடு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே போல் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த தெய்வத்தோட திருநாமத்தை ஜபிக்கும்போது முழு நம்பிக்கையோடு அந்த தர்பையில் நீங்கள் கூப்பிட்ற தெய்வம் உட்கார்ந்து தான் முழுமையாக நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா தான் இது பலிதமாகும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா இது கிடையாது. அதனால் உங்கள்கிட்ட தான் இருக்குது என்னுடைய பலனை பற்றி இது பண்ணுறதுக்கு. சரிங்க, இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. இந்த கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.